எங்கள் ஊரில் ஒரு 90 வயசு டாக்டர் இருக்கார். இப்போவும் நினச்சாருன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு டூர் கிளம்பிடுறாரு. காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி எப்பவுமே ரொட்டீனாக செய்கிறாரு. ஆரோக்கியம் பற்றி பேசும்போது உடற்பயிற்சியில் 4 வகை உடற்பயிற்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி ஸ்ட்ரென்த்னிங்னா என்னன்னு பார்ப்போம். உடலில் இருக்கிற ஒவ்வொரு சதையை உறுதிப்படுத்தி அதன் மூலமாக உடம்பை பாதுகாத்து எரிசக்தியை கூட்டுறது, அதுக்கப்புறமா உடல் அமைப்பை சிதையாமல் கட்டுக்கோப்பாக வைக்கிறது ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் மட்டும்தாங்க. உடம்பு சீராக இயங்குவதற்கும் உடல் இயக்கம் இல்லாமல் வர சிக்கலுக்கு மூட்டு பகுதி நல்லா இயங்குவதற்கும் இந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நல்ல தீர்வுங்க. இப்போ சதையானது நீளமான சுருங்கி விரியும் நார் போன்ற செல்களால் ஆனது. இப்படி சுருங்கி விரிஞ்சாதான் நமது உடல் அசைவை ஏற்படுத்தும். ஒவ்வொரு இயக்கத்திலையுமே அதிக இழுவ சக்தியை தக்க வைக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் உபயோகமாக இருக்குது. மொத்தத்தில் ஸ்ட்ரென்த்னிங் பயிற்சி செஞ்சால் சதையை நல்லா வலுப்படுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். தினசரி செயல்பாடுகளில் திறம்பட செய்யலாம். எலும்பு, மூட்டு ஆகியவற்றை உறுதிப்படுத்தலாம். மீண்டும் நாளைக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, பேலன்சிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மருத்துவர் டாக்டர் தனசேகரன். நன்றி, வணக்கம்.